வெல்கம் guys. நம்ம இந்த வீடியோவில் பாயிண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டோன்ட் வரி, நீங்கள் சரியான வீடியோவில் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. அது பைடெக் தமிழ் சேனல் தான். பட் ஐ எம் டீச்சிங் C++. எனக்கு ஆக்சுவலி ஒரு வியூவர் பாயிண்டர்ஸ் பற்றின டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டர்ஸுங்கிற கான்செப்ட் நம்ம பைத்தான்லேயே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பைத்தானில் அதாவது யூஸபிளாக இல்லை, நம்ம யூஸரால் யூஸ் பண்ண முடியாது. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் பாயிண்டர்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பைத்தானில். ஓகே, அண்ட் C++ல் பாயிண்டர்ஸை நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணுவோம். யூஸருக்கு அது ஆக்சசபிளாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன, பாயிண்டர் என்ன பண்ணும்? ஸோ பேசிக்கலி பாயிண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேப் அப்படின்னா, ஒரு வேரியபிள் எந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குரிய ஒரு மேப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், int a. ஸோ ஃபஸ்ட்டு C++ சொன்னால் தான் உங்களுக்கு பாயிண்டர் கான்செப்ட் உள்ளே வரும். அதுக்கப்புறம் ஏன் பைத்தானில் பாயிண்டர் இல்லை அப்படிங்கிற கான்செப்டும் புரியும். ஓகேவா? ஸோ int a இது ஒரு வேரியபிள். அப்புறம் int ஸ்டார் பாயிண்டர் டு a. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் டு ஏ நம்ம எப்படி பண்ணோன்னா பாயிண்ட் டு a இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆஃப் a அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது என்ன, இப்படி நம்ம இந்த சின்டாக்ஸை கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன தான் நடக்குது? ஸோ int a அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேரியபிள். இது ஒரு ஆக்சுவல் வேரியபிள். இதோட வேல்யூ ஃபிசிக்கலாக அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? அதோட ஃபிசிக்கல் வேல்யூ அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ int பாயிண்ட் டு a அப்படிங்கிறதும் ஒரு வேரியபிள் தான். இதுக்கும் வேல்யூ ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆக தான் செய்யும். பட் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவோட அட்ரஸ். இந்த ஏவோட அட்ரஸ், அதாவது ஏ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதோட அட்ரஸ். ஸோ அட்ரஸுங்கிறது என்னது? அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான், ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தான். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் டு ஏ அப்படிங்கிறோட வேல்யூ ஒரு இன்டீஜர், அது ஒரு ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இது மேக் சென்ஸ் பண்ணாது. பட் இந்த பாயிண்ட் டு ஏவை ஒரு நம்பர் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட் டு ஏ ஸ்டார் இல்லாமல் பாயிண்ட் டு ஏங்கிறது ஒரு நம்பர். என்னென்னா இப்போ 1000. அந்த நம்பர் பேசிக்காக என்ன அப்படின்னா, 1000ங்கிறது வெறும் நம்பர் இல்லை, அது ஒருத்தரோட இருப்பிடம், அது ஒரு வேரியபிளோட ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறதுக்கு தான் அந்த ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக்ளரேஷனில் சொல்கிறோம். புரியுதா? ஸோ இப்போது நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோனே, சி அவுட் பாயிண்ட் டு ஏ என்டர், அதுக்கப்புறம் சி அவுட் ஸ்டார் ஆஃப் பாயிண்ட் டு ஏ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கா. இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஒரு அட்ரஸ் லொக்கேஷன். அதுவும் ஒரு நம்பர் தான், எந்த ஒரு விஷயமே கிடையாது, அதுவும் ஒரு நம்பர் தான். ஆனால் அந்த நம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் பர்பஸ் தான் அட்ரஸ். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டார் அந்த வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த வேரியபிள் ஒரு அட்ரஸை குறிக்குது. அது வேரியபிள் ஒரு நம்பர் வச்சுருக்கு. அந்த நம்பர் ஒரு அட்ரஸை குறிக்குது. அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார். ஸோ இதை இன்டெரக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் பாயிண்டர்ஸ் இன் C or C++. சே ஓகே, எதுக்கு இந்த பாயிண்டர்ஸை கொண்டு வந்தாங்க? ஏன் இந்த பாயிண்டர்ஸ் நமக்கு தேவை? ஏன் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு இந்த மாதிரி ஆம்பர்சன்ட் போட்டு பாஸ் பண்ணிட்டு எரிச்சலாக இல்லையா? வெறுமனா வேல்யூஸை பாஸ் பண்ணிட்டு போகக்கூடாதா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதான் நேச்சுரலாக ஃபீல் ஆகும் இல்லையா? ஈஸியாக இருக்கதான் நம்ம செய்யணும்னு தோணும். பட் அப்படி செய்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஆப்டிமைசேஷன் இஷ்யூ வருது. இதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். டெஃபினட் void get variable. நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ int a cout a value of a is
ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஏ சேஞ்ச் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 20. ஓகேவா? இப்போது பேக் இன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகாது. இது இப்போதைக்கு இப்போ கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து கெட் வேரியபிள் ஃபங்க்ஷனை கூப்பிட போகிறேன். ஸோ கெட் வேரியபிள் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனை. எனக்கு இவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 13 வரும். பட் இங்கே பேக் இன் மெயின் வந்து எனக்கு வந்து ஏவோட வேல்யூ அதே சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் பாயிண்டரோட நேச்சர். ஓகே, அதாவது நம்ம இந்த வேல்யூவை பாஸ் பண்ணி விடுறோம். ஓகேவா? அந்த வேல்யூ அங்கே பாஸ் ஆகி போகுது. ஜஸ்ட்டு அந்த வேல்யூ மட்டும் போகுது. அதாவது 10னா 10 அப்படிங்கிற வேல்யூ, அந்த நம்பர் மட்டும் 10 அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் அங்கே போகுது. ஓகேவா? அது இந்த டெம்பரரி வேல்யூக்குள்ளே ஹோல்டப் ஆகிக்குது. அதாவது இது இந்த ஏவும் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஏவும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் எவ்வளோ எனக்கு நம்பர்ஸ் இன்டீஜர் வந்து C++ல் 4 பைட்ஸ் தான், 4 பைட்ஸ். ஓகே, ஸோ வெறும் 4 பைட்ஸ் நான் அவங்களுக்கு மேக்ஸிமம் 4 பைட்ஸில் அது பெரிய நம்பராக இருந்தாலும் அதை நான் பாஸ் பண்ணிக்குவேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் when it comes to அரேஸ், அதுவும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான அரேஸ், வெக்டார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நான் வந்து பாஸ் பை வேல்யூ பண்ணேன் அப்படின்னா பெரிய பெரிய வேல்யூஸை நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு காப்பி பண்ணி அனுப்புகிறேன். பேசிக்காக இந்த ஏ வந்து ஒரு காப்பி. ஸோ இங்கே ஒரு 4 பைட்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு 4 பைட்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்னோட கேல்குலேஷனுக்கு. ஸோ 8 பைட்ஸ் ஒர்க் ஆகுது. எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணணுன்னா ஏவோட அட்ரஸை சிம்பிளாக வந்து இந்த கெட் வேரியபிளுக்கு கொடுத்துருவேன். அது என்ன செய்யும், இந்த ஃபங்க்ஷன் அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கும். புரியுதா? இப்போ எனக்கு வந்து அந்த ஏவோட வேல்யூவை மாற்றுறதோ மாற்றாமல் இருக்கிறதோ என்னோட பிரச்சனை இல்லை. ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணணும், நான் சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், கெட் வேரியபிளுக்கு பாஸ் பண்ணும்போது ஒரு காப்பியை க்ரியேட் பண்ணி அனுப்பலாம். அதாவது என்கிட்ட இந்த வேரியபிள் இருக்குது, இதை அந்த காப்பியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தனா அவன் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அகெயின் எனக்கு அப்படி கொடுக்கறது காஸ்ட்லி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாரு இந்த வேரியபிளோட அட்ரஸ் இது, இந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தான் வந்து நம்ம இன்ட் ஸ்டார் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஆம்பர்சண்ட் ஏவை பாஸ் பண்ணி விட போகிறோம். அதாவது நம்ம இந்த இடத்துல ஆம்பர்சண்ட் ஏவை பாயிண்ட் ஏவை பாஸ் பண்ணலாம். பாயிண்ட் ஏவை பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து மாறிடும். ஸோ அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, வெயிட் a second. பாயிண்டர் மூவ் ஆயிடுச்சு, சாரி. என்ன வந்து பாயிண்ட் ஏ வந்து சி ஸோ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10ல் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கெட் வேரியபிள் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகலை. ஜஸ்ட் அ செகண்ட். ஓ, பாஸ் பை வேல்யூ பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ பேக் இன் மெயின் எனக்கு ஏவோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. புரியுதா? இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ எப்பவும் போல் நார்மலாக 13 மாறிடுச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. ஸோ இதை கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வரைஞ்சி காட்டுறேன். இப்போது மெமரி இந்த இருக்குது, இந்த மெமரியில் ஏ இங்கே இருக்குது, இதோட அட்ரஸ் சம் அட்ரஸ். ஸோ 1 வச்சுக்கிறேன். பாயிண்டர் இதோ இருக்குது பிங்கிறது, அதோட பாக்ஸ் இருக்குது, அதோட மெமரி பாக்ஸு, அதுக்கு ஒரு தனி அட்ரஸ் என்னமோ ஒரு நம்பர் இருக்குது இங்கே, அது எனக்கு தேவையில்லை. இப்போது இந்த பாயிண்ட் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த 111 இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே காப்பி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல 1 1 1 இருக்கும்.
ஓகேவா? இப்போ நான் ஸ்டார் ஆஃப் பி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இந்த வேல்யூவை கம்பைலர் உள்ளே எடுத்துக்கும், அதை எடுத்து $111 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு 111 அட்ரஸாக கன்சிடர் பண்ணி அங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ அதுக்கு இது எடுத்துக்கும். புரிஞ்சிருச்சா? இது டைரெக்டாக லிங்க் ஆகலை, இந்த நடுவில் இந்த வேலை நடக்குது. அதாவது இந்த நம்பரை பார்க்குது, இந்த நம்பரை இந்த ஃபஸ்ட்டு ஒரு நம்பராக தான் எடுக்குது, அதுக்கப்புறம் அது டெசிமலாக அதோட அட்ரஸ்ன்னு கன்சிடர் பண்ணி அப்புறம் அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ போய் கம்பைலர் தான் ஃபெச் பண்ணிட்டு வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க எல்லா அப்டேட்ஸும் நம்ம நடக்குது. புரியுதா? இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் பாஸ் பை வேல்யூ பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும், ஏயோட வேல்யூ இங்கே இன்னொரு 10 இருக்குது. இப்போ நான் தனியாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுத்து விடும்போது பார்த்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு தனி பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். இந்த இடத்துக்குள்ளே சிம்பிளாக இந்த வேல்யூ காப்பி ஆகிடும், லிங்க் ஆகாது, ஜஸ்ட் காப்பி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுவும் இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் நம்ம ஒரு இதை பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த வேரியபிள் ரெஃபரன்ஸில் பாஸ் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு. பட் தேவையில்லாமல் இதில் 2 பாக்ஸ் இருக்குது. இது அரேவே யோசிச்சு பாருங்களேன், இப்படி இருக்குது 1 2 3 4 பாக்ஸஸ். இப்போ நான் காப்பி எடுத்தேன்னா இந்த மாதிரி எனக்கு இன்னொரு 4 பாக்ஸஸ் தேவைப்படும் மெமரியில். ஓகேவா? இது மெயின் வச்சுருக்கோம், இது நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், இதை நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கெட் வேரியபிள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதான் நடக்கும். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா அப்படி இல்லாமல் இப்போ நான் அதை பை ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா இப்படி வந்துடும். கெட் வேரியபிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, இங்கே ஒரு அட்ரஸ் இருக்குது, இந்த அட்ரஸ் தான் கெட் வேரியபிள் ஃபங்க்ஷன்ட்ட இருக்கும். ஓகேவா? இது காப்பி ஆகாது, இது மெமரியில் பத்திரமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காப்பியும் கிடையாது, பட் ஒரிஜினல் டேட்டாக்கு ஆக்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல் தட் இஸ் டு சே அபவுட் C and C++ பாயிண்டர்ஸ். இப்போது நம்ம பைத்தானுக்கு வருவோம். ஏன் பைத்தானில் பாயிண்டர்ஸ் இல்லை? பைத்தானில் பாயிண்டர்ஸ் தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குய்டோ வான் ரோசம், அதாவது பைத்தானோட கிரியேட்டர் என்ன நினச்சாருன்னா சிம்பிளிசிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். பைத்தான் அவர் கொண்டு வரும்போது எனக்கு எந்த ஒரு கசகசன்னு வேணாம், கர்லி பிரேஸ் மிஸ் பண்ணால் எனக்கு எரர் வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லா காம்ப்ளெக்சிட்டி ரிமூவ் பண்ணு, எனக்கு பைத்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார்னா இந்த பாயிண்டர்ஸ் கான்செப்டை யோசிச்சார், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு மிக்சட் மைண்டில் இருந்தார். இப்போ ஒரு கொண்டு என்ன கான்செப்ட்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஹலோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ARR and print ARR. அப்புறம் இந்த இடத்துல ARR of 0 equal to this is modified. ஓகே, இந்த இடத்துல ARR is equal to x for x in ஏதோ ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஹலோ ஃபங்க்ஷனை கூப்பிட போகிறேன். ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா நான் ARR அப்படிங்கிற அரேவை நான் ஹலோக்கு பாஸ் பண்ணால் அது நம்ம அங்கே நம்ம எந்த ஒரு பாயிண்டரும் யூஸ் பண்ணல, நார்மலாக பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே நான் மாடிஃபை பண்ண அந்த சேஞ்சஸ் டேரெக்டாக என்னோட மெயினில், அதாவது நம்மளோட ஒரிஜினல் ARR வேரியபிள்லேயும் மாறுது. ஏன் இந்த ஃபீச்சரை பைத்தானில் விட்டு வச்சுருக்காங்க? இது நம்மளுக்கு ஒரு ஆம்பிகுவிட்டியை க்ரியேட் பண்ணாதா? ஆக்சுவலி இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட். இதுதான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மெத்தட். ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ வேறு மாதிரி ஒன்று காட்டுறேன், இதை கவனிங்க. கவனிச்சிங்களா? நான் இங்கே ARRோட வேல்யூவை ஹலோக்கு பாஸ் பண்ணியும் அது பிரிண்ட் ARR அங்கே ஹலோக்கு 100 ரீச் ஆச்சு. இங்கே ARR 50 நான் மாற்றிருக்கேன், பட் அகெயின் இங்கே அது 100 தான் பிரிண்ட் ஆகுது. அரேக்கு ஒர்க் ஆகுது, ஆனால் ஒரு இன்டிஜருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. புரியுதா? இது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பைத்தானில் வேரியபிள்ஸ் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டிரைவ்டுன்னு பிரிப்பாங்க இல்லையா? ஸோ வேரியபிள்ஸ்
primitive variables, derived variables. ஸோ ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் வேரியபிள்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், அந்த மாதிரி. சாரி, கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இல்லை. ஸோ இன்டிஜர், ஃப்ளோட்டு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இது பிரித்து நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப பேசிக் டைப்ஸ். ஓகேவா? பூலியன். ஓகே. ஸோ இதோட காம்பினேஷன்ஸ், அதாவது குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ், குரூப் ஆஃப் இது இல்லை கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நம்மளுக்கு வந்து டப்பிள், ஸ்ட்ரிங்கு, டப்பிள், ஸ்ட்ரிங், டிக்ஷனரிஸ், அரேஸ், லிஸ்ட்ஸு, இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்ஸாக நம்மளுக்கு இங்கே வருது, டிரைவ்டுக்குள்ளே வருது. ஓகேவா? ஸோ டிரைவ்னா என்ன? பேசிக்காக வந்து ப்ரிமிட்டிவ் ஐட்டம்ஸோட ஒரு கலெக்ஷன், அவ்வளோதான். அந்த கலெக்ஷன் எப்படிங்கிறது பொறுத்து தான் நம்மளுக்கு டப்பிள்ஸு, லிஸ்ட்டு, டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போது நான் ப்ரிமிட்டிவ் வேரியபிள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பேசிக் வேல்யூஸ் தான் ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அந்த பைத்தான் கிரியேட்டர் என்ன யோசிச்சாருன்னா, இந்த பேசிக் வேல்யூஸை வேல்யூவாக பாஸ் ஆகட்டும், அதாவது பாஸ் பை வேல்யூவாக போகட்டும் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் பாஸ் பை வேல்யூவில் இருக்குது. ஓகேவா? பட் நம்மளோட டெரைவ்டு வேரியபிள்ஸ் பாஸ் பை ரெஃபரன்ஸ், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை தான் என்னென்னு இப்போ சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்னோட நிறையா வீடியோஸில் நான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஏஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு, இந்த வெயிட் பண்ணுங்கள், ஒரு அரேவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏஆர்ஆர் சம் அரே அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட மெமரி பூலில் ஒரு அரே க்ரியேட் ஆயிரும். என்னவோ ஒரு அரே, அது எனக்கு முக்கியம் இல்லை, ஒரு அரே க்ரியேட் ஆயிடுச்சு. ஏஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு பேர், இது ஒரு நேம், இதுக்கு இப்படி மேப் ஆயிரும். ஸோ நான் எங்கே பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே ஏஆர்ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்டை தான் அது ரெஃபர் பண்ணும். நான் ஹலோ ஃபங்க்ஷனுக்கு ஏஆர்ஆரை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இன்னொரு ஹலோக்குன்னு தனியாக ஒரு ஏஆர்ஆர் க்ரியேட் ஆகுது, ஒரு நேம். ஓகே, நேம் அது க்ரியேட் ஆகி இந்த இதோட அதுவும் மேப் ஆகிக்குது. இதுக்கு பேர் தான் பாஸ் பை ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ஏஆர்ஆர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை, இந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் எனக்கு இந்த ஹலோக்குள்ளே போகுது. புரியுதா? இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் ஹலோக்குள்ளே போகுது, நாட் சம் அட்ரஸ். C++ இல்லை சியில் என்ன பண்ணோம், இங்கே ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, இந்த அட்ரஸை நான் கொடுத்து விட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், இந்த அட்ரஸை அது பார்த்து அப்புறம் அந்த வேரியபிள் எடுக்கும். ஆனால் பைத்தானில் அப்படி இல்லை. டைரெக்டாக இங்கே ரெஃபர் பண்ணுற எபிலிட்டி மாதிரியே ஒரு தனி இதை க்ரியேட் பண்ணி அதை அங்கே ரெஃபர் பண்ண வச்சுட்டு, இந்த வேரியபிளை அங்கே ரெஃபர் பண்ண வச்சுட்டு இந்த வேரியபிளை எனக்கு என் கையில் கொடுத்து விட்றாங்க. ஓகேவா? பேசிக்காக நார்மலாக அந்த நம்ம டிஃபைன் பண்ண வேரியபிளே என் கையில் கொடுத்து விட்ட மாதிரி சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த கொடுத்த வேரியபிளை அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற மேனுவரை தான் பைத்தான் C++ல் பாயிண்டர் வச்சு செஞ்சுருக்காங்க. பட் இந்த கிரியேட்டர் ரொம்ப கிளவராக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிம்பிளாக எப்படி நம்ம வந்து டே டு டேல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம ஷேர் பண்ணால், அதாவது இப்போ என் பென்சில் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தனா அவன்கிட்ட அந்த ஒரிஜினல் பென்சில் தான் போகும், காப்பி பென்சில் போகாது இல்லையா? இல்லாட்டி என்னோடய பென்சில் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்குரிய இடத்த சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? ஸோ அந்த ரியாலிட்டியை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்டர்ஸ் அதனால பைத்தானில் இல்லவே இல்லாத ஒரு விஷயமா போச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவோட உங்களுக்கு பாயிண்டர்ஸோட கன்ஃபியூஷன் ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் இந்நேரத்துக்கு ஒண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு C அண்ட் C++ல் அட்வான்ஸ்ட் லெவலில் தெரியும். அண்ட் ஆல்சோ ஜாவாவில் கொஞ்சம் அங்கங்கே டச் அப் பண்ணி, ஜாவா ஸ்கிரிப்ட் 2 எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் C++ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜ்னாலும் உங்களுக்கு அடுத்து ஈஸியாக தான் தெரியும். ஸோ அதனால் எல்லா லாங்குவேஜ் ஈஸியாக பிக் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் கூட சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then see you.